அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, சிஎம் விஜய் மீது விமர்சனம், காவல்துறை அதிரடி நடவடிக்கை. திருச்செந்தூர் தொகுதியின் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்த அடையாளம் பெற்று விளங்கிய அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்து சிக்கலில் சிக்கியுள்ளார். அது என்ன விமர்சனம் மற்றும் என்ன சிக்கல் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆத்தூரில் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கடந்த சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினாப்ல. அப்போது தமிழக முதல்வர் விஜய் பற்றி ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியிருக்காப்ல. அது என்ன பேச்சு என்பதை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் விஜய் எப்போது பார்த்தாலும் சட்டமன்றத்தில் சொங்கியாகவும் முகத்தை உம்முன்னு வைத்துக் கொள்வதாகவும் எதிர்தரப்பினர் பேச ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே முதல்வர் விஜய் தலை தொங்கி விடுவதாகவும் காட்டமாக சாடியிருக்கார். இது பத்தாதுன்னு சட்டமன்றத்தில் முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் பேச்சை கேட்டு தாவேக்க எதிரிகள் கை கால் உதற ஆரம்பிச்சிட்டாங்க என்றெல்லாம் பேசியிருக்காப்ல. கவர்னர் உரை, மேகதாது அணை தீர்மானம் தொடர்பாக திமுக எழுப்பிய கேள்விக்கு இந்த பாடு என்றால், பட்ஜெட் தொடர்பு வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓட போகிறாங்களாம் என்று கடுமையாக விமர்சித்திருக்கார். சட்டமன்றத்தில் நாகர்கோவில் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் பேசும்போது முதல்வர் விஜய் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து கை நீட்டி வாய் திறந்து பேச மாட்டியா முதலமைச்சரே என்று கேட்டதாக சொல்லியிருக்காப்ல. இவரெல்லாம் இப்படி கேட்குற அளவுக்கு நாம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நாம் பாட்டுக்கு நடிகையோட ஜாலியாக இருந்தோமே என்று த்ரிஷாவை எல்லாம் ஒம்புக்கிழுத்து சர்ச்சையில் அனிதா ராதாகிருஷ்ணன் சிக்கி கொண்டிருக்கிறார். ஒரு கடையில் பொருள் வாங்க வர்றவன் கையில் காசோடு வர்றானா அல்லது கடன் சொல்ல போகிறானா அவனை பார்த்தாலே கடைக்காரனுக்கு தெரிஞ்சிருமா. அப்படி முதல்வர் அரசியல் ஆட்சிக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டார் என்று வன்மையாக முதல்வர் விஜயை கடின சொல்லால் சித்தரித்திருக்கிறார். இவர் பத்த வச்ச நெருப்பு அணையிறதுக்குள்ள மறுபடியும் செய்தியாளர் சந்திப்பில் தமிழக முதல்வர் விஜயை வன்மையாக வஞ்சித்திருக்கிறார். அது என்னன்னா, சட்டமன்றத்தில் உதயநிதி அப்பாவை காணோம் என்றெல்லாம் குட்டிக்கதை பேசும் முதல்வரே, நீங்கள் இன்னும் கூடிய விரைவில் காணாமல் போக போகிறீர்கள் என்று தன் உள்ள வஞ்சகத்தை வெளிப்படுத்தியிருக்காப்ல. இதனால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்காங்க. இதனையடுத்து திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது காவல்துறையினர் மரியாதை குறைவாக அவதூறு பரப்பும் வகையில் பேசியது, மோதலை தூண்டும் வகையில் பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் என 3 பிரிவுகளின் கீழே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இதனால் பாவம் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது துண்டக்கானம் தூங்கும்போது மணிய காணும் என்ற பாடல் வரிகளைப் போல அலற போகிறது மட்டுமல்ல, காவல் நிலையத்தில் களி தின்னும் காலம் வரப்போகுது. ஆக காவல்துறையினர் கட் அண்ட் ரைட்டாக நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.